முதலாளி எங்கடா? தப்பிச்சு போயிட்டானே. உதவா கரைகளா, அவன் நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிருக்கா. தப்பிச்சு போன என்னன்னா, அவன் போலீஸ்ல போய் சொன்னானா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல போய் பிடிக்கடா அவனை. கூலா நடந்த விஷயத்த சொல்லு சார். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் டேஞ்சர்ல இருக்கோம் சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் சேவ் மீ சார். உன்ன மாதிரி பசங்க அவசரப்பட்டாங்கன்னா பாடிக்கு லாஸ். மோடிஜி ஆவேசப்பட்டார்னா நம்ம இந்தியாவுக்கே லாஸ். கூலா என்ன நடந்துச்சோ சொல்லு. அங்க எதிராளி ரொம்ப பவர்ஃபுல் சார். சார், என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். எதிர்த்து நிக்கிறவனை நம்ம பவர்ஃபுல் நினைச்சு பேசிட்டு இருந்தோம்னா நாம தான் முட்டாளுங்க. எதுக்கு கிட்னாப் பண்ணாங்க? அவங்க நாங்க மோசடி பண்ணிட்டோம் சார். உங்களுக்கு இன்னும் சரியா மீச கூட முளைக்கல, நீங்க மோசம் பண்ணீங்களா? அவங்க மக்களை ஏமாத்துறாங்க சார். அதனாலதான் நாங்க அவங்கள ஏமாத்திட்டோம். சிகரெட் முதல்ல சிகரெட்டை பொடி. எஸ் சார். சார், ஆமா நீங்க காட்ஸே சிபிஐ ஆபீசர். கரெக்டா சொன்னீனா கனெக்ட் ஆயிடுவேன். சார், அம்மா மடியில் குழந்தை பருவம், காலேஜில் நட்பு, ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு துணையா நின்னான்னா அது மிகப்பெரிய சப்போர்ட் சார். ஒரு வேலையை எடுத்தோன்னா பக்காவா முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ்னா ஹாப்பினஸ், எமோஷன், ஃபைட்ஸ், எவ்ரிதிங். நாங்க 4 பேரும் ஆலப்பனைக்கே ஆதார் கார்டு மாதிரி சார். எங்க காலேஜ் டைம்ல அனுசியா, உங்க சரித்திரத்தை மாத்த வந்த லெக்சரர். டோன்ட் வரி. இப்போ 60% இருக்கிற உங்களோட மார்க்க 100%க்கு கொண்டு வரதா என்னோட லட்சியமே. I am not only a lecturer, I am your friend and I am two type. ஏதாவது சாதிக்கணும்னா முதல்ல லவ் பண்ணணும். I love you madam. Stupid. லவ் பண்ணுங்கன்னு சொன்னது என்ன இல்ல, சப்ஜெக்ட் சார். ஓகே, சிட். தம்பி நில்லுப்பா. நீ இங்கதான் படிக்கிறியா? பார்த்தா அப்படி தெரியலையா? இந்த காலேஜுக்கு சேர்மன், பிரின்சிபல் எல்லாமே நான் தான். வயசு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முந்தானத்து தான் 40 கிராஸ் ஆச்சு. எனக்கு 39 தான். அப்படியா தம்பி? அதாவது பிரின்சிபல்னா கோட் ஷூட் போட்டு வரணும். நீங்க இப்படி டி-ஷர்ட்ல. இது என் தாத்தா கண்ட காலேஜ். ஓ, என் காலேஜ் என்னோட இஷ்டம். நீங்க தெய்வம். வட்டி கட்டலன்னா தெரியும்டா தெய்வமா மிருகமான்னு. மூர்த்தி சார், சார் அந்த லிஸ்ட் எடுங்க. ஓகே சார். சார் கேஷை வெளியே எடுத்து வைங்க சார். சரி சரி, ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புங்க. உன்னோட பேர் என்ன? மோகன் சார். எவ்வளவு தேவை? 50,000 சார். வட்டி மட்டும் கரெக்ட் டைம் கட்டலன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்க. எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிடலாம் நினைச்ச உன்னோட சர்டிபிகேட் எல்லாம் எங்க இடத்த இருக்கு. சரி போ. நெக்ஸ்ட், உன்னோட பேர் என்னப்பா? சந்திரன். எவ்வளவு தேவை? 20,000. எதுக்குடா? உங்களுக்கு வட்டி வேணுமா காரணம் வேணுமா? வட்டி தான் வேணும், கொடுத்து அனுப்பு. வணக்கம் சார். எவ்வளவு? 50,000 சார்.
எதுக்குடா? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹாலிடே விட்டாங்க சார். அதான் கோவா வரைக்கும் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலான்னு இருக்கோம் சார். உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்க, உனக்கு கொடுக்கலையாடா? வட்டிக்கு உங்ககிட்ட பணம் வாங்கினா லீவு நீங்களே தந்துருவீங்க. ஓ அப்படி வர்ற. இவன் எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சுட்டான். மூர்த்தி சார். தேங்க்யூ சார். மேடம், ஐ எம் கார்த்திக். ஐ நோ. உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், ஜிம் இருக்க கிளப்பை காமிக்க சொன்னீங்களாமே, நீங்க வந்தீங்கன்னா காமிச்சிருவேன். யா, போய் பார்க்கலாம். குட் மார்னிங் சார். Sit. Stand. Sit. Stand. Sit down. நேத்து நம்ம எங்க நிறுத்தணும்? ஆம்பிஷன்ஸ் பக்கத்துல. வெரி குட். ஆம்பிஷன்ஸ். ஆம்பிஷன் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஆம்பிஷன்ஸ் இருக்கணும், அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இந்தியால 25% யூத்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம மோட்டிவேட் பண்ணணும். பத்மா, எழுந்திரு. உன்னோட ஆம்பிஷன் என்ன? அமெரிக்கா போய் PhD பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். வாவ், வெரி குட். ஆல் தி பெஸ்ட். உட்கார். சிவராம் எழுந்திரா. ஓ ஆம்பிஷன் என்னடா? நான் டாக்டர் மாத்ருபூத மாதிரி ஆகாசம். ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங். எதுக்கு? நான் வெறும் 3 பேர் லவ் பண்ணேன். அதுல யாருமே என்ன லவ் பண்ணல. மொக்க சுருதி என்ன செருப்பால் அடிச்சா. அந்த ஆகதி இருக்கால செவிலே 4 விட்டா சார். சரி போனா போதும்னு சொல்லி அந்த சுருதிக்கும் திலக்குக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு பெரிய மனசோட லவ் பண்ணா என்ன செம்மாடி அடிச்சுட்டா சார். அதுக்கும் ஆம்பிஷனுக்கு என்ன சம்பந்தம்? அதனாலதான் நான் டாக்டர் ஆகி இவளுகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்ல, அவங்களுக்கு அதுல பிரச்சனை வரும்ல சார். அப்போ என்ன தேடி வருவாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் சார். என்ன ஒரு லாஜிக், என்ன ஒரு லாஜிக். பரந்த மனசு சார். தருத்திரம் போச்சு. இது ஒரு லாஜிக், இது ஒரு ரிவெஞ்ச். உட்கார்றா. நீ என்னடா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க? எந்திரா. ஓ ஆம்பிஷன் என்னடா? குழந்தைங்களை தத்துக்கு எடுக்கிற மாதிரி, வில்லேஜ் தத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி நான் ஆன்ட்டியை தத்துக்கு எடுத்துக்கலான்னு இருக்கேன் சார். ஆன்ட்டிங்க டார்க்ல சஃபர் ஆகுறாங்க சார். அனுஷ்கா ஆண்டி, சனிலியோன் ஆண்டி, நயன்தாரா ஆண்டி இவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். நீயே டார்க்ல பார்த்தா கோஸ்ட் மாதிரி இருப்ப. நீ போய் ஆன்ட்டிக்கு பிரச்சனை தீர்த்து வைக்கிறியா? நான் அதை யூடியூபா பார்த்து கெட்டு போயிருக்கடா. உட்காரு. டேய், பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் எடிசன், டிவியை கண்டுபிடிச்சது பிரான்ஸ்வர்த், மொபைலை கண்டுபிடிச்சது மார்டின் கூப்பர். அவங்க எல்லாம் இதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா எனக்கு உங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலடா. கருமண்டா. டே, உலக நாடுகள்ல நம்ம இந்தியா மக்கள் தொகையில முதல் இடத்துல இருக்கு, அறிவாற்றல்ல 2வது இடத்துல இருக்கு. ஆனா மேப்ல மட்டும் ஏன்னா சின்னதா இருக்கு. அதுக்கு என்ன சார், மேப்ல கொஞ்சம் பெருசாகிட்டா சரியாயிட போகுது. Shut up. Stand up. ஏண்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? ராத்திரி என்னடா மெசேஜஸ் Facebookல? சொல்றா. சாப்பிட்டியா தங்கம்? படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு. அம்மு, செல்லம், எப்படி ஸ்வீட் ட்ரீம்ஸா? எதுக்கு இவ்வளவு? உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? தெரியும்டா, எனக்கு எல்லாமே தெரியும். ஏண்டா உங்க அம்மா கிட்ட இது மாதிரி கேட்டிருக்கியா? என்னது அதிகமா படிச்சு உடம்ப கெடுத்துக்காதடியா? ச்சே, அப்படிலாம் தோணுதாடா உனக்கு? அதெல்லாம் விடுங்க சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சாட் பண்றிய பத்மா, ப்ரொஃபைல்ல கூட கத்ரினா கைஃப் பிக்சர் இருக்குமே, அது நான் தான்டா. சார் இது சரியான போங்கு சார். ஆயமுறா. என்னடா போங்கு? உங்களை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 25 அக்கவுண்ட் நான் கிரியேட் பண்ணி உங்ககிட்ட எல்லாம் சாட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் பண்ற டக்கால்ட்டி வேலை எனக்கு தெரியும்டா. ஆக்சுவலா உனக்கு படிப்பு மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லல்ல சார். எழுந்துடுறா. ஓடானா. பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? எதுக்கு நான் கனவு கழிச்சேன்? என் கனவு கழிச்சதுலப்பா.
விவசாயிகள் பட்டினி சாவுடா. அப்பா ஞாபகம் வந்துருச்சு. பயமா இருக்குடா. அவங்க எல்லாம் வேற வேற பிரச்சனை செத்து போயிருப்பாங்கடா. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. உனக்கு தெரியாதுடா, ஊர்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. நாமெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. என்ன பண்ணலாங்கிற? ஒரு ஐடியாடா. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் வழிகாட்டுறது நம்ம ஹீரோஸ் இருக்காங்களா? குட் ஐடியாடா. அப்படின்னா இப்ப என்ன பண்ணலான்றீங்க? பையனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய டைம் வருது. அது போதாதுன்னு 50,000 ரூபாய் கடன் வாங்கி போர் போட்டோம். அதுவும் போச்சு. இப்ப கடனையும் கட்டணும். வீட்ல பொண்ணு வேற வளர்ந்துகிட்டே வரா. அவளுக்கு சரியான சாப்பாடு கூட போட முடியாம இருக்கும். இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்காகுமா என்ன? இந்த நிவாரணம் எப்போ வரும்னு சொன்னாங்க? இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம இந்த விவசாயத்தை நம்பி என்னத்தை சாதிச்ச சொல்லுங்க? கடனாளியாவும் பட்னி கடன் தான் மிச்சம். என் பேச்ச கேளுங்க. நாமளும் பையன் இருக்கிற ஊருக்கே போயிடலாம். அங்கேயே நீங்க வாட்ச்மேன் வேலையோ, நான் 10 வீட்ல பாத்திரம் தேய்க்கிற வேலையோ பாத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? விவசாயிங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. 10 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அரசாங்கம் ஒரு பக்கம், இயற்கை ஒரு பக்கம். அடி மேல அடி அடிச்சா முதுகெலும்பு உடைஞ்சு போய் இப்படி எல்லாம் இருந்தும் கூட ஒண்ணு இல்லாதவங்களா ஆயிடுறோம். நான் சொல்றது பிடிக்கலன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. கடைசியில நீ சொன்னதான் நடக்குமோ என்னமோ. என்ன ஒரே ஒரு ஆசைதான், எப்பவாச்சும் நம்ம ஊருக்கு ப்ராஜெக்ட் வந்துடாதா, நம்ம வாழ்க்கை சீராயிராதான்னு. இப்ப அதெல்லாம் எதுக்குங்க? நீங்க முதல்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணி பையனுக்கு ஃபீஸ கட்டிடுங்க. இத பண்ண ஊர்ல இருக்க 3000 ஜனங்களும் நல்லா இருப்பாங்க. ஆத்து தண்ணி வேணுமா? ரிவர்ஸ் பம்பிங் ப்ராஜெக்ட் மூலமா தண்ணி கொடுக்கணும்னா 200 கோடி ரூபாய் செலவாகும். ஆனா அவங்க கேட்ட உடனே ப்ராப்ளத்தை சரி செஞ்சாலும் வச்சுக்கோ, அப்புறம் நமக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு? ஓட்டு எப்படி கிடைக்கும்? இத பாரு, நம்ம அரசியல்ல தொடர்ந்து இருக்கணும்னா ப்ராப்ளம்ஸாவே இருக்கணும். அதை சால்வ் பண்ணக்கூடாது. அப்பதான் அந்த பைத்தியக்கார ஜனங்க வாரத்துக்கு 4 தடவை இங்க வருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், பாக்குற செய்யறேன்னு. வேணா நீயே இப்ப பாரு. நல்லா இருக்கீங்களா? என்னையா? எங்க ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஐயா. பண்ணிடலாம், முடிச்சிடலாம். யோ, அத வாங்கியா கொடுங்க. நல்ல வெயில்ல வந்திருக்கீங்க. வெளியில பாத்திரத்துல ஜில்லுன்னு தண்ணி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு கிளம்புங்க. சரியா? இந்த வாட்டியாவது பாப்போம். பார்க்கலாம். நான் மினிஸ்டர் ஐயாட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் கேளுங்க. ஐயா ப்ராஜெக்ட் வந்துருமா? வழக்கம் போல பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் 20 வருஷமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். 3 தடவை தோக்கடிச்சு 1 தடவை ஜெயிக்க வச்சானுங்க. அப்படிப்பட்ட ஊர் மக்களுக்கு அவ்வளவு சுலபத்துல வேலையை முடிச்சு கொடுத்துருவேனா? அவனுங்களுக்கு நரகத்தை. என்ன கொண்டுறாதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன கொண்டுறாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அப்பா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னல, நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப கஷ்டத்துல இருக்க ஐயா. இந்த காளையை வச்சுக்கிட்டு ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க ஐயா. தங்கத்தை வச்ச, பாத்திரத்தை வச்ச, இப்ப இத வைக்க போறியா? என்ன ப்ராப்ளம்? கொஞ்சம் பணம் வேணும் சார். எவ்வளவு? 2 லட்சம் சார். வட்டி எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு சார்? 20,000. வருஷத்துக்கா சார்? தாத்தா கொடுப்பாரு, வாங்கிக்கடா. சார் தெரியாம சொல்லிட்டேன் சார். மாசத்துக்கு 20,000 ரூபாய். கிட்னியை வித்தாவது வட்டியை கட்டிடணும், பாத்துக்க. சார் எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை உங்களுக்கு எய்ட்ஸ் வந்துட்டாலோ இல்ல நீங்க விபத்துல இறந்தாலோ யார்கிட்ட கொடுக்குது சார்? பாவி மவனே. மூர்த்தி சார், இவன் கொஞ்சம் ஓவரா பேசுறான். பேப்பர் வெயிட் எடுத்து இவன் மூஞ்சில வைங்க. ஓகே சார். ஷூரிட்டி இல்லாம பணத்தை கொடுத்துருக்கானேன்னு ஏதாவது ஏமாத்த பாத்தீங்க? உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. ஆமா சார். டார்ச்சர் வேற மாதிரி இருக்கும், பாத்துக்கங்க. இல்ல சார், மாசம் கரெக்டா கட்டிடுவோம் சார். கிளம்புங்க. டேய் கொடுங்கடா. குடிடா. இந்த வருஷம் காலேஜ் பீஸ் நீ தான் கட்டாம இருக்க. சீக்கிரம் போய் கட்டு, இல்லாட்டினா அதுக்கும் வட்டி போட்டுற போறான். தேங்க்ஸ்டா. லவ் ப்ரொபோசல். How is this? டேய் மேடம் வந்துட்டாங்க, வா. ஐயோ, வந்துட்டாங்களே. கம்மியா க்ளீன் பண்ணு.
ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணு.